மாற்றினிரே ஒன்றுமில்லாத என்னையுமே. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் எங்களுடன் தேவ ஊழியர் சௌதரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் விசாகா கனடாவிலிருந்து இணைந்திருக்கார். ஜெபங்களுக்கூடாக வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். பரிசுத்தாவியானவர் தாமே எல்லாவற்றையும் வழி நடத்துவாராக. இந்த வேளையில் இணைந்திருக்கிற தேவ ஊழியரையும் குடும்பத்தாரையும் வாழ்த்தி கொண்டு கத்தர் தாமே அவர்களையும் சந்ததியாக ஆசீர்வதித்து பாதுகாப்பின் கரத்தில் வழி நடத்துவாராக. தனிமையில் இருக்கின்ற பொழுதும் கத்தர் தாமே அவருடனே கூட இருந்து பாதுகாப்பாக இருந்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியரை வரவேற்போம். பிரைஸ் லோட்டம்மா. ஆமேன். இணைந்திருக்க உங்களிடம் ஒப்படைக்கிறோமா வழி நடத்துங்களுக்கு. ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. நன்றி சொல்லுறோம் ஐயா, நன்றி சொல்லுறோம் அப்பா பிதாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். புதர்கள் மத்தியில, பரிசுத்தவான்கள் மத்தியில அப்பா வாசம் செய்யறவரே, காணக்கூடாத ஒளி சேரக்கூடாது மகேந்தவன் மகத்துவத்தவன் அப்பா. நீங்க தோத்திருக்கிறோம் தோத்திருக்கிறோம். 1000 நாவுகளும் கோடி நாவுகளும் போதாதப்பா. உங்களோட மகிமையை சொல்ல உங்களை பாடவும் போதாதப்பா. ஐயா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றோம். ஜெபவேளைக்காக நன்றி. கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபை. உங்களோட கிருபை எங்களை தாங்கி வழி நடத்துற கிருபையப்பா, கிருபை. நாங்கள் மாத்திரம் ஆண்டவர் எங்களை தரை மட்டும் தாழ்த்துறோம் சுவாமி. எங்களோட சமூகத்துல ஜெபிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம் சுவாமி. எல்லாம் உங்க கிருபையப்பா தாங்குறபடினால் நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் அப்பா. ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் உள்ள காலங்களுக்கு, ஜனங்களுக்காக எந்த தகப்பனே எங்களோட சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் அப்பா. இவங்களுக்கு பதில் தருகிறவரே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் அப்பா. இந்த நாளுக்காக ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக அப்பா உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா, கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. நன்றி சொல்லுறோம் தகப்பனே. நாட்களில் இருக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு மனமாறுதல் வர வேண்டும் சுவாமி. மனம் திரும்புதல் உண்டாகும் சுவாமி. அப்பா ஜனங்களை காண்கிறீங்க சுவாமி. பாவங்களும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் கீழ்ப்படியாமையிலும் வாழ்கிற மக்களுடைய கண்ணீர் ஆண்டவரே அப்பா. அலைகிற மக்கள் தடவி திரிகிற மக்கள் ஆண்டவரே இவர்களை சந்திக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இவர்களுக்கு வேண்டிய ஆண்டவரே அந்த பரிசுத்தத்தை கட்டளையிடுங்க சுவாமி. அவருடைய வாழ வேண்டிய வழியை அவர்களை கற்றுடைய வேதமே அவர்களுக்கு வாழ வேண்டிய வழி. இந்த நாட்கள் வேதத்துக்கு கீழ்ப்படிந்து சரி சாட்கிறவளாய் ஆண்டவரே மனந்திரம் பட்டம். ரட்சிப்பு உங்களுடைய சுவாமி, ரட்சிப்பு உங்களுடைய சுவாமி. தகப்பனே ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்களுடைய ஆந்திரங்கள் எல்லாம் பார்க்குறீங்க சுவாமி. ஒருவர் சாணம் கெட்டு போவது உங்க சொந்தமல்ல. அப்படியான தேவன் நீங்க, அப்படியான தேவன் நீங்க ஆண்டவரே. அக்கா உங்களுடைய குமாரன் இந்த பூமிக்கு தந்து இவ்வளவாந்து வந்த தேவன் சுவாமி. ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜனங்களை திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. ஒரு விஷயம் ஆண்டவரே, ஜனங்களுக்கு மன்னிப்பு வேணும் சுவாமி. மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. இப்படியாத மக்களின் மனசா பாவங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு மன்னிங்கப்பா. இவர்கள் மனம் திரும்பி எங்களிடமா சேரட்டும் ஆண்டவரை. இவர்களுக்காக வேண்டிக்கிறோம். காண்கிற மக்கள், அயலவர் மக்கள், உறவுலப்பா தகப்பன் எல்லாரும் மனம் திரும்ப. காணாத மக்கள் கோடியப்பா. எல்லாரையும் நீங்க காண்கிறது சுவாமி. எல்லாரையும் காண்கிறது. எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே எங்களுக்கு கிருபையும் உங்களுடைய இறக்கம் உண்டாவதா. நாங்கள் மனம் திரும்பட்டு சுவாமி. மனம் திரும்பி இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே அவர்கள் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவர்களாய் ஆண்டவரே. அவர்களும் தங்களுடைய ஆத்மாவை ஆண்டவர் ஒப்புக் கொடுக்கிறவர்களாய் மாறட்டும் சுவாமி. அப்பா கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா, கிருபை. யுத்தங்களப்பா, யுத்தங்களப்பா, பஞ்சங்களப்பா, கொள்ளை நோய்களப்பா தகப்பனே. மஞ்ச யுத்தத்தினால் அப்படிற ஜனங்கள் ஆண்டவர் உயிரிழப்போல ஆண்டவரே. ஆதாரம் என்று அலைகிற மக்களப்பா தகப்பனே
ஜனங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அந்த யுத்தத்தில் பொழுது ஜனங்களை ஆண்டவரே அப்பா ஒரு உதவி ஒன்று செய்யுங்கப்பா. நீங்க தானப்பா ஜனங்களுக்கு ஆறுதல். ஆண்டவரே ஜனங்கள் மனம் திரும்பட்டும். அவருடைய இறுதிய கடினங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு உங்களிடமா சேர்ந்து உங்களிடத்தில் மண்ணை போல இறக்கங்களும் ஆசீர்வாதங்களும் வாழ்வும் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் கீழ்ப்படிவார்களாக ஆண்டவரே ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஜனங்கள் தங்களை பொல்லாத வழிகளை விட்டு தங்களுடைய ஆராதனைகள் ஆண்டவரே வழிபாடுகள் ஆண்டவரே சம்பிரதாயங்கள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை ஆகி ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனே உங்களை நோக்கி பார்க்கிறவர்களா நீங்க தான் அப்பா வழியும் சத்தியம் ஜீவனும் என்பதை அவர்கள் கண்டுகொள்ளத்தக்கதாய் அவர்களை வழிநடத்தும்படியாய் வேண்டிக் கொள்ளும். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பங்கவினர்களாய் வைத்தியசாலையால் எத்தனையோ மக்கள் அப்பா ஆண்டவரே இவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா நீரையும் துடைக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளும். அப்பனே நன்றி சொல்லுறோம். வியாதிகள் அப்பா அப்பா வியாதியின் கொடுமை அதிகமாண்டவரே தொற்று நோய்களும் ஆண்டவரே கொள்ளை நோய்களும் இந்த நாட்களில் பெருகிக் கொண்டே வருகிறது சுவாமி. எனக்கு காரணமாக சாபங்கள் பாவங்கள் மனுஷருடைய கீழ்ப்படியாமை எல்லாம் ஆண்டவரே வெள்ளை விட்டு நீங்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அப்பனே எனக்கு மனம் திரும்பட்டும். வியாதியை குணமாக்குற தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம்தான். குணப்படத்தக்கனான வழியை ஆண்டவரை உங்களிடம் கொள்ளட்டும் சுவாமி. இவருடைய வழிகள் எல்லாம் மாறட்டும் சுவாமி. உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிக்கட்டும். வேதத்தை கீழ்ப்படி சத்தியத்தை கீழ்ப்படி வாழுற மக்களா ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. வேதமே வெளிச்சம் ஆண்டவரே. வேதமே ஆசீர்வாதம் ஆண்டவரே. அப்பனே வியாதியஸ்தர்களை தொட்டு குணமாக்குங்க. பரியாரியை கத்தர் நீங்க ஆண்டவர் வியாதிகளை எல்லாம் நீங்க அந்த நாட்களில் ஆண்டவர் அந்த வியாதியஸ்தர்கள் எல்லாரையும் தொட்டு குணமாக்குன தேவன் சுவாமி. அப்பா ஒருவர் தான் வெறுமையாய் போனதில்லை ஆண்டவர். அதே தேவன் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறீங்க சுவாமி. இருக்கிறவரே நான் சொன்னவை இருக்கிறவராயிருக்கிறீங்க சுவாமி. அப்பா ஒரு விஷயம் ஆண்டவரே உங்களுடைய கரவை உங்களை இறக்க உங்களுக்கு தயவு வியாதிகளை தொடும்படியாய் வேண்டி வியாதிகளை தொடும்படியாய் இவர்களுடைய தங்களுடைய ஆத்மாவை ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே இந்த கொடுமையான காலங்களில் அப்பா அந்த வியாதியின் படுக்கையில் ஆண்டவரே உங்களிடமா கொடுக்கட்டும் சுவாமி. உங்களிடமா எப்ப கொடுக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ள வியாதியாகிய கத்தரே நீங்க தானப்பா இவர்களுக்கு பரிகாரிப்பட்ட நிலையில் இருக்கிற வியாதியஸ்தர்கள் எல்லாம் தொட்டு குணமாக்குங்க சுவாமி. அப்பனே அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அப்பனே பஞ்சங்களப்பா ஆடுகள் எல்லாம் வெறுமை ஆண்டவரே வேலை இல்லை ஆண்டவரே போராட்டங்களப்பா பற்றாக்குறையப்பா ஆண்டவரே ஜனங்களுடைய கூக்குரல் ஆண்டவரே ஜனங்களெல்லாம் தங்களை தாழ்த்தி உங்களை முகத்தை தேடினால் மத்தை கொடுப்பேன் என்று சொன்ன தேவனே இவர்கள் ஆண்டவரே தங்களை தாழ்த்தட்டும் சுவாமி. அதுதானப்பா வழி. தங்களுடைய வழியில் நிற்காதபடி ஆண்டவரே தங்களுடைய முரட்டாட்டத்தில் நிற்காதபடி ஆண்டவரே உங்களுடைய வழியை கண்டுகொள்ளவும் ஆண்டவரே உங்களுடைய வழிகளில் அவர்கள் வரவும் கட்டாவே ஆண்டவரை ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்க. மனந்திரும்பட்டும் ஆண்டவரே மனந்திரும்பட்டவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. காலநிலைகள் எல்லாம் மாறி சூழ்நிலைகள் எல்லாம் மாறி தகப்பனே வறட்சிய பாப்பா காலங்கள் எல்லாம் உங்களுடைய கரத்தில் உண்டு சுவாமி. ஆண்டவரே மழையை பெய்ய பண்ணுற தெய்வம் நீங்க ஆண்டவரே. வறட்சியை செழி பார்க்கிற தேவன் நீங்க தான் ஆண்டவரே. இறக்கம் செய்யுங்கப்பா இறக்கம் செய்யுங்கப்பா அப்பா. கிருபை 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 அப்பா. கிருபைதான் அப்பா எல்லாவற்றையும் நடக்கும் அப்பா. ஒரு நேரம் இல்லாமல் தவிக்கிற மக்கள் கோடி மக்கள் உண்டு சுவாமி. ஆண்டவரே பசியினால் அல்லப்படுகிறார் ஜனங்கள் ஆண்டவரே. அப்பா பசியின் கொடுமை அறிந்த தேவன் நீங்க ஆண்டவரே. அப்பா அந்த ஜனங்களுடைய பசியை போக்க வல்லவர் நீங்க தானேப்பா. காக்கையிலும் கூப்பிடும் போது ஆண்டவரே அவைக்கு போதிக்கிற தெய்வன் நீங்க ஆண்டவரே. அப்படியான இரக்கமுள்ள தேவன் அப்பா. உங்களை போல ஒரு தேவன் யார் உண்டு சுவாமி. நீங்க அப்படியான தேவன் ஜீவன் எல்லோருக்கும்
ஆகாரம் கொடுக்கிற தேவன் நீங்க மாத்திருந்தான். நீங்க தான் படைத்தவர், நீங்க தான் ஆளுகை செய்கிறவர். தகப்பனே, இந்த பசியினால ஜனங்களுக்கு ஒரு இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. வயது வரம்பின்றி ஆண்ட குழந்தைகளும் முதியோர்களும் வியாதிகளும் ஆண்டவரே, அனாதைகளும் அழகிற மக்கள் ஆண்டவரே, பசிக்காக அங்கும் இங்கும் ஆண்டவரே அழகிற மக்கள் ஆண்டவரே, இவர்களை ஒரு விசைக்க நோக்கி பாருங்க. இரக்கமுள்ள கண்கள் இவர்களை நோக்கி பார்க்கட்டும் சுவாமி. எனவேப்பா, வாழ்வு தரும் வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு தானே என்று சொல்லி இருக்கிறது ஆண்டவரே. அந்த வார்த்தைக்கு இவர்கள் ஆண்டவரே உங்களிடமாய் திரும்பட்டும் சுவாமி, திரும்பட்டும் ஆண்டவரே, திரும்பட்டும் உதவி செய்யுங்க. கடவுளுக்காக வேண்டிக்கொள்ளும்ப்பா சுவாமி. ஆண்டவரே ஐயா, தேசத்தை ஆண்டு கொண்டு தலைவர்கள் ஒருவரையும் கருத்து தருகிறோம். அப்பனே, ஆளுகையை எல்லாம் நீங்க தேசங்களை பகுதி ஜனங்களை குடியமர்த்தி ஆண்டவர் ஆளுகை கொடுத்த தெய்வன் நீங்கப்பா. நீங்க இல்லாமல் ஒரு ஆளுகையும் இல்லை சுவாமி. ஆண்டவரே, கொடுத்த ஆளுகை பயத்தோடு நீதியோடு உண்மையோடும் ஆளுகிறவளாய் நடத்துங்க சுவாமி, நடத்துங்க. தேவனுக்கு பயப்படுதலே ஞானத்தினாலும் இந்த ஞானத்தினால் இவர்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. அப்பா, தலைவர் ஒவ்வொருவருக்காக வேண்டிய தேசத்தில் மக்கள் எத்தனையோ மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். நீதி இல்லாம கண்ணீரோடு வாழுகிற மக்கள் ஆண்டவரை அப்பா, இவர்களை எல்லாம் நீதியோடும் ஆண்டவரே, நீதியோடும் ஆழத்தக்க ஆளுகைகள் ஆண்டவரே உண்டாகும்படியா இந்த தலைவர்களை நடத்துங்க, நடத்துங்க சுவாமி. எங்களுடைய கண்ணீரெல்லாம் தொலைக்கப்படணும் சுவாமி. நீதிகள் எல்லாம் ஆண்டவரே அவர்களுக்கு வாய்க்க பண்ணுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். அதிகாரங்கள் எல்லாம் தகப்பனே, நீங்க நன்மைக்கு எதுவாக கொடுத்த அதிகாரங்கள் நன்மைக்கு எதுவாகவே தேசங்களை ஆண்டு கொள்ளட்டும் சுவாமி. அதிகாரங்கள் இருக்கிற ஒவ்வொருவருக்கா நன்றி. இந்த நாட்களில் ஆண்டவரே வேதமே அவர்கள் வழியாக ஆண்டவரே வெளிச்சமாக ஆண்டவரே இருக்கட்டும் சுவாமி. அதிலே ஆண்டவரே கொடுக்கப்பட்ட கட்டளைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே அவருடைய மனங்களில் ஆண்டவரே பதியப்பட்டு தேசத்தை ஆளுகிறவளா இருக்கட்டும் சுவாமி. அப்பா, நன்றி ஆண்டவரே. ஐயா, இந்த வழியிலும் ஆண்டு தேசத்தை காத்து கொண்டிருக்கிற ராணுவ வீரர்களுக்காக நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லு. தேசத்தை காத்து கொண்டு நிற்கிறார்கள் சுவாமி. அப்பா, இரவும் பாலும் ஆண்டவர் எல்லைகளில் நிற்கிறார்கள் சுவாமி. அவர்களை தாங்குகிற பலன் நீங்க தான் சுவாமி. பலத்தை கொடுங்க சுவாமி, ஆசீர்வாதத்தை கொடுங்க சுவாமி, சுகத்தை கொடுங்க சுவாமி, ஞானத்தை கொடுங்க சுவாமி. தகப்பனே, மரண தருவாயிலும் ஆண்டவரே தங்களை ஆத்மாக உங்களிடத்தில் ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி. தகப்பனே, அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய பிள்ளைகள் குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளும். அதிகாரத்தில் உள்ள ஒவ்வொருடைய பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதமே ஜெயத்தை தரும் என்ற பிரகாரம் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழத்தக்கதாய் உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. அப்பா, அந்த வேளையிலும் ஆண்டவரே தேசங்களில் நிற்கிற கடைசி நாட்களில் நிற்கிற ஊழியர்கள் ஒருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அப்பா, வரையின் காலத்தை அறிவிக்கிற ஊழியர்களாக ஆண்டவர் ஜனங்களை ஆண்டவரே நிலைப்படுத்துகிற ஊழியர்களாக ஆண்டவரை ஆயத்தப்படுத்துகிற மக்களாக நடத்துகிற ஊழியர்களாக கொடுக்கிற வார்த்தைகளை கொடுத்து பலப்படுத்தி இரட்டிப்பான அபிஷேகம் உங்களை மறிக்கிற அபிஷேகத்தினால் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, எல்லாவித தந்திரங்களிலும் ஆண்டவரே இவர்களை காத்து கொள்ளும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறவைகள் எல்லாம் அவர்களை சந்திக்கின்ற சுகத்தை கொடுங்க, பகலத்தை கொடுங்கப்பா. அப்பா, ஜனங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைகளை இந்த கடைசி நாட்களில் சொல்லத்தக்கதான ஞானத்தை கொடுங்கப்பா. இரவையப்பா, உங்களோட வார்த்தைகளை கொடுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. சபைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். கடைசி நாட்களில் உள்ள சபைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே தகப்பனே, பூமியின் கடையாந்திரம் ஒவ்வொன்றிலும் இருக்கிற ரத்தத்தினால் கிரையப்படோ கிரத்து கொல்லப்பட்ட சபைகள் ஒவ்வொன்றுக்கா
வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களில் சபைகள் எல்லாம் நீங்க கொடுத்த அதிகாரத்தை பெற்றவர்களாய் ஆண்டவரே வாழ்கிறவர்களாய் ஆண்டவரே சபைகளை நிற்கத்தக்கதாய் கருவை செய்யுங்கப்பா, கிருவை செய்யுங்கப்பா, கிருவை செய்யுங்க. இவர்கள் எல்லாம் ஆண்டவரே ஐயா கடைசி நாட்களை தங்களை ஆயத்தப்படுத்தி மற்றவர்களை ஆயத்தப்படுத்த ஆண்டவர் ஆத்மாக்களை கொள்ளை பொருளாக ஆண்டவரை சபைகளை கொண்டு வர ஆண்டவரே இவர்களை பயன்படுத்தும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி, பயன்படுத்தும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. அவைகளில் எல்லாம் குடும்பமாய் ஒருவர் தானும் கைவிட்டப்பட்டு கூடாது. கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் என்று சொல்லி ஆண்டவரே குடும்பங்களாக சபைகளில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்டு ரட்சிப்பை பெற்று ரட்சிப்பை காத்துக் கொள்வாய். முடிவரி இந்த ஆண்டவர் வருகை மட்டும் ஆண்டவர் நிற்கத்தக்கதா இவர்களை ஆசீர்வதிங்கப்பா. வெள்ளத்தை கொடுங்கப்பா, விஷயத்தை கொடுங்கப்பா. இந்த சபைகள் ஒவ்வொன்றுக்காக வேண்டி ஒரு மனமும் அன்பும் உள்ளவர்களாய் சபையை கட்டுகிறவர்களாய் ஐயா உங்களை உண்மையோடு அவையோடு ஆராதிக்கிறவளாய் சபையில் நிற்கிறவளாய் இவர்களை ஆசீர்வதிங்க தகப்பன். ஒவ்வொருவருக்காக வேண்டி சபையில் நிற்கிற உதவி ஊழியர்களை போதவர்களை எங்களுக்கு கருத்து தருகிறோம் சாமி. போதவர்களுக்கு வேண்டிய சுகவேலன் ஆசீர்வாதம் கட்டளிடுங்க, வார்த்தைகளை கொடுங்க சுவாமி. சபைகளில் எல்லாம் ஆண்டவரே அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும் சுவாமி. ஆண்டவரே பலிபீடங்கள் எல்லாம் அக்கினி வார்த்தைகளால் நிரப்பட்டும் சுவாமி. யான போதவர்களையும் ஆண்டவர் ஜனங்களை நடத்துகிற போதவர்களையும் கொடுங்க சுவாமி, கொடுங்க சுவாமி. நல்லமே பொருளாக மந்தமே கத்த வழியை ஆண்டவரே இவர்களுக்கு கொடுங்க சுவாமி. ஆசீர்வதிங்க உதவி ஊழியர்களையும் ஆண்டவர் இவர்களோடு சேர்ந்து ஊழியத்தை கட்டுகிறவர்களாய் ஊழியத்தை நேசிக்கிறவர்களாய் ஆண்டவரே ஊழியர்களையும் ஆசீர்வதிங்க சகப்பனே பலப்படுத்துங்கப்பா. இவர்களுடைய பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் இந்த நாட்களில் சாட்சி ஆண்டவரை ஜனங்களுக்கு முன்மாதிரியாகும் அப்பா. நிற்கத்தக்கதான வழிகளை பிள்ளைகளை எல்லாம் நடத்துங்கப்பா. பிள்ளைகளை எல்லாம் காத்து கொள்ளுங்கப்பா, காத்து கொள்ளுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அப்பா ஆண்டவரே ஊழியத்தை விட்டு ஆண்டவரை மறுதளித்து போய் உலகத்துக்காக ஆண்டவரை தங்களுடைய சொந்த சுயத்துக்காக செய்கிற ஊழியர்களும் ஒவ்வொருவரையும் எங்களுக்கு கருத்து தருகிறோம் சுவாமி. மாறட்டும் அப்பா, மனம் மாறட்டும் அப்பா. ஆண்டவர் ஊழியம் ஆண்டவரே இவர்கள் செய்து ஆண்டவர் திரும்பமாய் உங்களுடைய ஊழியத்தை கட்டுகிறோளாய் மாறட்டும் சுவாமி. எங்கெல்லாம் விழுந்து போன நிலையில் இருக்கிறார்கள் அந்த இடத்துல தூக்கி விடும்படியாக இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே மன்னிங்க சுவாமி, மன்னிங்க சுவாமி, வேலைப்படுத்துங்க சுவாமி. இவரோட குடும்பங்கள் பிள்ளைகளை எல்லாம் சத்துருவான வஞ்சித்து விடாதபடி ஆண்டவர் அழித்து விடாதபடி ஆண்டவரே எல்லாத்துக் கொள்ளுங்கப்பா. ஊழியர்களுக்காக வேண்டி விழுந்து போன ஒவ்வொருவரும் திரும்பமாய் கட்டப்படட்டும் சுவாமி, கட்டப்படட்டும், கட்டப்படட்டும். தகப்பனே உதவி செய்யுங்கப்பா. சகப்பனே ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்பது உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே. உங்களுடைய சுவிசேஷம் அறிக்கப்படுகிறபடினால் நன்றி சுவாமி. எங்கும் ஆண்டவரே இந்த டெக்னாலஜி காலத்தில் உங்களுடைய வார்த்தை வேகமா சொல்லுகிறபடினால் நன்றி. அதற்குரிய காலங்களை நீங்க நியமித்திருக்கிறீங்க சுவாமி. உங்களுடைய அதிகாரம் இல்லாமல் ஒரு அதிகாரம் இல்லை சுவாமி. உங்களுடைய வழி இல்லாமல் ஒரு வழியும் இல்லை ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. வார்த்தைகளை கேட்டு ஜனங்கள் மனந்திரும்பட்டும், மனந்திரும்பட்டும் ஆண்டவரே, மனந்திரும்பட்டும் ஆண்டவரே. இன்னுமாய் இருந்த தேசங்களும் அழைக்கப்பட்ட தேசங்களும் கிராமங்களும் பட்டணங்களும் உண்டு சுவாமி. அந்த இடங்களில் நிற்கிற ஊழியர்கள் மிஷனர்கள் எவ்வளவு போராட்டத்தின் மத்தியில் ஆண்டவரே நிற்கிறார்கள் சுவாமி. ஆண்டவர் அந்த இடத்தில் நிற்கிற மிஷனர்கள் எங்களுக்கு கருத்து தருகிறோம். எங்களை ஒப்பு கொடுத்து நிற்கிறார்கள் சுவாமி. எந்த வேளையிலும் ஆண்டவரை மரணத்தை சந்திப்பார்கள், எந்த வேளையிலும் துன்பத்தை சந்திப்பார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே பலப்படுத்துங்க சுவாமி, பலப்படுத்துங்க சுவாமி. ஆசீர்வதிங்க சுவாமி, பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. அந்த எழுத்து ஜனங்களும் கீழ்ப்படிந்து ஆண்டவரே ஊழியர்களுக்கும் மிஷனர்களுக்கும் ஆதரவா இருக்கும்படியாய் அவர்களையும் நடத்துங்க சுவாமி. தேவைகளோடு உண்டு சுவாமி. அந்த இடத்துல எல்லாம் தேவைகள் அதிகம் உண்டு. அரசாலை வேணும் சுவாமி, ஆலயங்கள் வேணும், மக்களுடைய வாழ்வாதாரம் வேணும், பாதைகள் வேணும் ஆண்டவரை, போக்குவரத்தில் வேணும். இந்த கற்பனே வாரத்தும் உள்ள மக்களை எழுப்பி கொடுங்க, கொடுக்கிற மக்களை எழுப்பி கொடுங்க. மிஷனரி ஸ்தாபனங்களை நிரப்பி கொடுங்க அப்பா. ஜனங்களுக்கு உதவி செய்யற மக்களை எழுப்பி கொடுங்கப்பா.
ஜனங்களை ஆசீர்வதிங்க, கொடுக்கிற மக்களை ஆசீர்வதிங்க. அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவப்பனே நாட்களில் வாழ்கிற மக்களுக்காக வேண்டிக்கொள். அன்று நின்று போன காலமாயிருக்கிற காலம் ஆண்டவர், ஒரு வருடத்தில் ஆண்டவரே அன்பு என்பது இன்றைய நாட்களில் காண முடியாத ஒன்றாயிருக்கிற சுவாமி. அப்படியான காலத்தில் வாழ்ந்திருக்கிற மக்களாலும் இரக்கமற்றவர்களும் கொடுமை உள்ளவர்களும் சண்டை போடுகிறவர்களும் தூஷிக்கிறவர்களும் ஆண்டவரே வாழ்கிற மக்களாய் வாழ்கிற இந்த காலமாயிருக்கிற சுவாமி. உங்களுடைய அன்பினால் அப்பா, உங்களை அன்பில்லாவிட்டால் உங்களை அறிய முடியாது சுவாமி. அன்பில்லாவிட்டால் உங்களை தேவனை அறிய, அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொன்னோம். ஆண்டவரே அன்பினால் நிரப்பும், உங்களை அறியத்தக்க அன்பினால் நிரப்புங்க. உங்களுடைய அன்பு ஆண்டவரே சகலத்தையும் நாங்கள் சகலத்தையும் ஆண்டவரே இந்த அன்பு செய்கிறபடியினால், இந்த அன்பினால் இவர்களை நன்மையானவர்களை செய்கிறபடியினால் அன்பினால் நிரப்புங்கப்பா. அப்பா, இரக்கமற்ற காரியங்களில் இருந்து இவர்கள் ஆண்டவரை விடுதலை பெற்று ஆண்டவரை உங்களுடைய அன்பினால் நிரப்பப்பட்டு பெற்றோர்களை நேசிக்கிறவர்களாய் ஆதரிக்கிறவர்களை அன்பு செய்கிறவர்களாய் மாற வேணும் சுவாமி. தகப்பனே இன்னும் மக்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் மாற வேணும் சுவாமி. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இந்த குடும்பங்கள் அநேகம் உண்டு சுவாமி. அன்பிருந்தால் ஒருவர் நேசித்து குடும்பத்தை கட்டுகிறவர்களாய் இருப்பார்கள் ராஜா. இவர்களுக்கு வேண்டிய தேவ அன்பு நிரப்பப்பட வேண்டும் சுவாமி. குடும்பத்தில் ஒருவராய் நீங்கள் இவர்களை கட்ட வேண்டும் சுவாமி. இவர் உங்களிடமாய் திரும்பி ஆண்டவரே நீங்களே குடும்பத்தை கட்டுறதேவன். நீங்கள் அன்பின் ஒருவரை ஒருவர் நேசிக்கத்தக்க இருதயம் ஆண்டவர் ஒருவருக்கு உண்டாம்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரை விழுந்த நிலையில் கண்ணீர் அப்பா, பிள்ளைகள் அப்பா, குழந்தைகள் அப்பா, பெற்றோர்கள் அப்பா, ஆண்டவரே உறவுகள் அப்பா, ஆண்டவரே நீர் துடைக்கப்பட வேண்டும் சுவாமி. இதே கடினங்கள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும் சுவாமி. தங்களை தாழ்த்தட்டும் குடும்பத்தில் ஒருவராக எங்களை சேர்த்து தங்களுடைய குடும்பத்தை காட்டட்டும் சுவாமி. இங்க கட்டுறது சுவாமி, குடும்பத்தை காட்டு. குடும்பத்தை ஆதியிலே ஆண்டவர் சந்தானமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஆண்டவர் குடும்பத்தை கட்டுனதேவன் நீங்க ஆண்டவரை. எந்த ஹபனே குடும்பங்கள் எல்லாம் கட்டப்படட்டும் அப்பா. இந்த காலங்களில் ஆண்டவர் உடன்படிக்கை மறந்து எத்தனையோ குடும்பங்களான உங்களுடைய சமூகத்திலே உடன்படிக்கை செய்து கல்யாணம் செய்து அவை எல்லாவற்றையும் அளிக்காமல் கட்டாவே குடும்பங்களை விட்டு ஆண்டவர் தங்க மனம் போன போக்கில் வாழ்கிற ஒவ்வொருவரையும் சந்திக்கும்படியாய் வாழ்ந்து கொள்கிறோம் சுவாமி. திரும்பட்டும் குடும்பத்தை கட்டுங்க சார் ஆண்டவரே. இவர்களுக்காக வேண்டி வாலிப பிள்ளைகள் இந்த நாட்களில் வாழ்கிற வாலிப பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். வாலிபர்கள் எல்லாம் ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் எல்லாம் உங்களுடைய சுதந்திரம் ஆண்டவர். பிள்ளைகள் கத்தரால் சுதந்திரம் எழுதப்பட்டிருக்கோம். அந்த சுதந்திரம் ஆண்டவரே ஐயா நாங்களுடைய பெற்றோருடைய சுதந்திரமாய் ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதாய் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கொண்டு வாங்க சுவாமி. தகப்பனே, இந்த நாட்கள் இந்த வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆண்டவரே இந்த காலத்துக்குரிய ஆண்டவரே வழிகளில் போகாதபடி சுவாமி. அப்ப தேவ பயம் நிரம்பினவர்களாய் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவளாய் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று சத்தத்தை கேட்கிறவர்களாய் ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகளை கொண்டு வாப்பா. ஒரு மனுஷனா திருப்பி கொண்டு வர முடியாது. பொல்லாத சத்ருவின் கையில் இருந்த ஆண்டவரே விடுதலையாக்குங்க. அந்த பிள்ளைகளை விடுதலையாக்குங்க. கரங்களில் இருக்கிற வெள்ளி பொங்கல், வீடுகளில் இருக்க டெலிவிஷன் ஒவ்வொன்றிலும் ஆண்டவங்களை தேவ வார்த்தை உண்டு சுவாமி. எங்களுடைய வார்த்தை உண்டு கேட்கிறவளாய் கீழ்ப்படுகிறவள் நன்மையானதை கண்டுகொள்ளத்தக்கதா இவர்களை வழி நடத்துங்க சுவாமி. இனிமையான காரியங்களெல்லாம் இவர்களுக்கு மறைத்துக் கொள்ளுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறேன் தகப்பனே. வாலிய பிள்ளைகள் எல்லாம் ஒரு ராட்சியத்து வேலை இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே எங்களுடைய ராட்சியம் கட்டப்பட ஆண்டவரே இந்த வாலிப வயதில் இந்த பலனுள்ள வயதில் ஆண்டவரே இவர்கள் தேவையாண்டவரே இவர்களுடைய பலன் வீணாக செலவழிந்து போகாதபடி வீணாய் போகாதபடி ராஜ்யத்துக்கு செலவழிக்கப்பட வேண்டும் இருக்கிறோம் சுவாமி. கரவசங்கப்பா கரவசங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே.
கனடா தேசத்துக்காக வேண்டி சொல்லுறோம். அந்த கனடா தேசத்துக்கு நாங்க நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லணும். தேசத்தில் நன்மைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர், ஜெபிக்கிறோம். எங்களுடைய உறவுகள் சகோதரர்கள் எல்லாம் இந்த தேசத்துல வந்து நன்மை பெற்று வாழ்வுக்கிற தேசம் ஆண்டவரை, அடைக்கலம் கொடுத்த தேசம் ஆண்டவரை, வாழ்வாதாரம் கொடுத்த தேசம் ஆண்டவரை. தகப்பனே நாங்கள் அந்த தேசத்துக்காக மன்றாடுகிறோம். நன்மையை தாங்கப்பா. அந்த தேசத்துள்ள குற்றங்கள், குறைகள், அசோசியல் பாவங்கள், விக்கிரக ஆராதனைகள் எல்லாம் அந்த தேசத்தை விட்டு மறைந்து விக்கிறோம். தேசம் உங்களுடைய தேசமான உங்களுடைய காலத்தில் தேசம் ஆசீர்வாதமாக இருந்த சுவாமி, ஊழியர்களாலும் மிஷனரிகளாலும் கட்டப்பட்ட தேசம் ஆண்டவரே. அவருடைய ஜபங்கள் இன்று உங்களுடைய துருத்தியில் வைத்திருக்கிறீங்க சுவாமி. பாருங்க சுவாமி, இறக்கம் செய்யுங்க தலைவர்களை ஆண்டவரே. உங்களோட பயத்தினால் நிரப்புங்க. தேசத்துக்கு என்ன என்ன சட்டங்களை ஆண்டவரே அவர்கள் கொடுக்க வேணுமோ ஆண்டவரே, நிர்வகிக்க வேணுமோ எல்லாம் உங்களுடைய கரத்தினால் ஆகும்படி செய்யுங்கப்பா. எங்களுடைய உறவுகள் எல்லாம் இங்க 70 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் சுவாமி. அவர்களும் நன்மையான காரியத்தை கண்டுகொள்ள கிருபை செய்யுங்க. ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. அதுதான் பிரதானம் ஆண்டவரே. ஐயா, அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நீங்க இடைப்பட்டு ஆண்டவரே அவருடைய ஆத்மா ஆண்டவரை கொள்ளை பொருளாக ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல சேர்க்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். அந்த பிள்ளை குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். எத்தனையோ நாட்டு மக்கள் அந்த தேசத்தில் இருக்கிறார்கள் சுவாமி. அவர்களை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க சுவாமி. எங்களுடைய மக்கள் எல்லாம் அங்கெல்லாம் ஆண்டவரே எங்களுடைய நாட்டின் யுத்தத்துக்கு பிறகு எங்கே எல்லாம் வாழ்ந்திருக்கிறார் அந்த இடங்கள் நன்மையா ஆண்டவரே ரட்சிப்பை கண்டுகொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதுதான் அப்பா மேலானது, ரட்சிப்புக்கு நிகரானது ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அப்பா அவர் உலகத்தை முழுவதையும் ஆதாயமாய் கொண்டாலும் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ரட்சிக்கப்பட வேணும், ரட்சிக்கப்பட வேணும், மனம் திரும்ப வேணும், ஆசீர்வதிக்கப்பட வேணும். இந்த கடைசி நாட்களில் அவர்களும் ஆண்டவரே அப்பா உங்களை வருகை காயத்தமுள்ளவர்களாய் மாற வேண்டும் சுவாமி. இலங்கை தேசத்துக்காக வேண்டிக்கும், இலங்கை தேசத்துக்காக வேண்டிக்கும். எங்களுடைய தேசம் ஆண்டவன், எங்களுடைய தேசம் வாழ்வுடைய வேண்டும், சமாதானம் பெற வேண்டும் சுவாமி, ரட்சிக்கப்பட வேண்டும் சுவாமி. ஐயா ஜெபிக்கிறோம் ஆண்டவர், ஜெபிக்கிறோம் ஆண்டவர். உங்களுடைய கரமே தேசத்தை ஆசீர்வதி, உங்களுடைய வரமே பார்த்தே ஆண்டவரே அந்த தேசத்துக்கு ரட்சி ஆண்டவரே. நாங்கள் மனம் திரும்ப அந்த வழியில் வந்த மூதாதையர் வழி இந்த அந்த தேசத்தை விட்டு நீக்கி கொடுங்க. மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா, மன்னிட்டு ஆண்டவரே எங்களை தேசத்துக்கு ஒரு நன்மையை தாங்கப்பா, ஒரு நன்மையை தாங்க. உங்களுடைய பெற்றோர்களின் ஆண்டவரே, எங்களை தாய்மார்களின், எங்களுடைய சகோதரர், உங்களுடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்பட வேணும். துடைக்கப்பட எல்லா மக்களும், சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் ஒரே மக்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அவர்களும் உங்களுடைய மக்கள் ஆண்டவரே. ஜனாதிபதியை காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுடைய கரத்தினால், நீதியின் கரத்தினால் அந்த ஆளுகையை நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா. நீங்க தேவனாப்பா, நாங்க சேவிக்கிறோம். இலங்கை தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம் ஆண்டவரே. தேசத்தின் நன்மைக்காக, 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 இதுவரை நன்மைக்காக தேசத்தை நீங்க காத்து வருகிற கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபையப்பா. தேசம் உங்களுடையப்பா, உங்களுடையப்பா, உங்களுடையப்பா. தேசத்தை ஆசீர்வதிங்க. நேசிக்கிறோம் அப்பா, ஜெபிக்கிறோம் அப்பா, ஜெபிக்கிறோம். தேசத்தில் உள்ள குறைவுகள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். யூத மக்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவர். மக்களுக்காக 2 தேசங்கள் எத்தனையோ உண்டு சுவாமி. இந்த தேசங்களில் இருளின் ஆதிக்கங்கள், அந்தகாரங்கள் எல்லாம் நீக்கி போடுங்க. இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே ஒரு வெளிச்சத்தை கொண்டு வாங்கப்பா, வெளிச்சத்தை கொண்டு வாங்க ஆண்டவரே. உங்களுடைய அபிஷேகம் பின்மாரியாக ஊற்றப்பட வேண்டும் என்று இருக்கிறோம். எழுப்புது உண்டாகும்படியாக இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, குடிமக்கள் வாழ்ற இந்திய தேசத்தின் மக்கள் கரம் திறக்கப்பட வேண்டும் ஆண்டவரே, திறக்கப்பட வேண்டும். அங்குள்ள ஆண்டவரே விசுவாசின் கட்டுகள் ஆண்டவரே எல்லாம் நீங்க ஆண்டவரே ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும் என்று இருக்கிறோம் ஆண்டவரே. அங்குள்ள ஊழியர்களை ஆசீர்வதி. தேசத்தின் நிலைமைகளையும் ஆண்டவரே, சூழ்நிலைகளையும் பார்த்து ஆண்டவரே. ஜனங்கள் ஜெபிக்கிற மக்கள் வேணும் சுவாமி, தாமக்காரர் வேணும் சுவாமி, ஊழியக்காரர்கள் வேணும் சுவாமி. ஜெபிக்கிற மக்கள் எலும்பட்டும் சுவாமி, எலும்பட்டும், எலும்பட்டும் அப்பா. தாகத்தோடும் கண்ணீரோடும் தேசத்தில் நடக்கிற கொடுமைகளையும் ஆண்டவரே, தேசத்தில் நடக்கிற அருவருப்புகளையும் பார்த்து ஆண்டவரை கண்ணீரோடு ஜெபிக்கிற ஊழியக்காரர் ஆண்டவரை, ஜெபிக்கிற மக்கள் எலும்பட்டும்
அப்பா இவர்களாத்தானப்பா பாதிக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறீங்க சாமி. இவைகள் எல்லாம் நடக்கிற கொடுமைகளும் பாவங்களும் அசுத்தங்களும் அநியாயங்களும் ஆண்டவரே உரைக்கப்படும் சொல்லி இருக்கிறீங்க. தேசத்து மக்கள் எழும்பி ஜபிக்கிறவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டு சுவாமி ஆண்டவரே தங்க வந்து ஆசீர்வதிங்கப்பா. அதனால் ஆண்டவரே இணைந்திருக்கிற ஊழியர்களுக்கு வேண்டிய சுகபலத்தை கொடுங்கப்பா. வியாதியை நீக்கி ஆண்டவரே அவர்களை இந்த ஊழியத்தை செய்ய பலத்தை கொடுங்கப்பா. பலத்தை கொடுங்கப்பா. ஓடி முடிக்க கிருபையை கொடுங்கப்பா. தேவைகளை சந்திங்கப்பா. வார்த்தைகளும் வந்து ஆண்டவரே தகப்பனே அந்த ஜனங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக அவருடைய இருதயங்களை ஆண்டவரே பழுதியத்தக்கதாய் ஆழமாய் உருவத்தக்கதாய் வார்த்தைகளும் வந்து செயல்படுத்தும் சுவாமி. அப்பா எங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்றோம். வழி நடத்துங்கப்பா. வழி நடத்துங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. காத்து கொள்ளுங்கப்பா. நிரப்புங்கப்பா. நன்றி ஆண்டவரே. எப்படியா இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக அவருடைய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்க சுவாமி. தகப்பனே எங்களை நிறைத்திருக்கிறபடினால் நன்றி. உங்களை சமாதானத்தினால் நிறைத்திருக்கிறபடினால் நன்றி ஆண்டவர். நன்றி ஆண்டவர். நன்றி எல்லா கனவும் துதியும் மகிமை உங்களுக்கே தந்தப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். 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 நன்றி அம்மா. ஆண்டவர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்று இயேசு கிறிஸ்துவின் நீர் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நன்றி. God bless you. உங்களையும் அம்மா இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன் அம்மா. நன்றி நன்றி நன்றி. ஆமென். 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 நன்றி அம்மா. வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலும் நாங்கள்